எப்போதும் போல் எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் சின்ராசு நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் வண்டியை எடுத்துகிட்டு தேடி பிடிச்ச ஒரு கடைக்கு வந்தாங்க. அந்த கடை பேர் பார்த்திங்கன்னா மலபார் பிரியாணி சென்டர். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இடத்துல நாங்கள் ஆர்டர் பண்ண ஜூஸி கிரில் வந்துருச்சுங்க. இந்த கிரில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மயோனைஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலே டேஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி, இந்த கிரில்லோட அடுத்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பீஃப் பிரியாணி தாங்க நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். பீஃப் பிடிக்காதவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஃபுட்டு தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலையா சாப்பிடாதீங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாஃப்டாக குக்காகி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்போதும் சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டே பழகிருப்போம். இப்போது மலபார் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, பீஃப் மட்டும் சாப்பிட்டா எப்படி, சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டு நம்ம பழகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மலபார் ஸ்டைல் அத்தன்டிக் சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டாங்க. அதுவுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருக்குது, நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலோடையே நம்ம சாப்பிட போவோம். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த சிக்கன் லெக் பீஸ் இருக்குல்ல, அவ்வளோ ஜூஸியாக ஃபுல்லாக குக்காயே இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் போட்டது பொரோட்டாவும் பீஃப் ரோஸ்ட்டுங்க. இது கேரளாவுக்கே ஒரு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இது இங்கே கிடைக்கும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டு மிரட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட கிரேப் ஜூஸ் தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி